வணக்கம். இன்னைக்கு நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் நம்ம பேசலாம். நீங்க கராத்தே கிட் இங்கிலீஷ் மூவி பார்த்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. இட்ஸ் an all time favorite. அந்த மூவில அந்த ஒரு சின்ன பையன் கங்ஃபூ லேர்ன் பண்ணுவான். அவனோட ட்ரெயினர் அந்த ஒரு ஜாக்கெட், அந்த சீன் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த ஜாக்கெட் போட, கழட்ட, திருப்பி கீழே போட, எடுக்க, அந்த க்ளோத் ஸ்டாண்ட்ல மாட்ட, திருப்பி எடுக்க, அந்த சீன் பாத்திருக்கீங்களா? ஏன்னா அவன் ஒழுங்கா அவனோட ஜாக்கெட்டை அந்த கோட் ஸ்டாண்ட்ல போட மாட்டான், சும்மா கீழே கழட்டி போடுவான். சோ அந்த ட்ரைனிங், அந்த சீன்ல இந்த மாதிரி இந்த phrasal verbs with the objects இது நீங்க பாப்பீங்க. put it on, take it off, put it down, pick it up, hang it up, take it down. மாத்தி மாத்தி அவன் பண்ண வேண்டியது இருக்கும். ஜாக்கெட்டை கீழே போட்டிருப்பான். ஃபர்ஸ்ட் அததான் பிக் அப் யோர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல பிக் யோர் ஜாக்கெட் அப், ரெண்டுமே கரெக்ட். அததான் நம்ம இப்ப பாப்போம். எப்ப நம்ம ரெண்டுமே சொல்லலாம். பிக் அப் யோர் ஜாக்கெட் ஆர் பிக் யோர் ஜாக்கெட் அப் எப்ப சொல்லலாம். அப்புறம் நம்ம இந்த பிக் இட் அப்ல பிக் அப் இட்னு வராது இல்லையா? இது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதோட சேர்த்து வேற சில விஷயங்களும், இந்த மாதிரி adverbs, சில verbsக்கு அப்புறம் சில adverbs ரெண்டும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான மீனிங் கொடுக்குதுல்ல. put it on என்ன? wear, wear is wear the jacket, put it on. take it off means to remove. இல்லையா? அப்ப அந்த டேக்கும் ஆஃபும் சேர்ந்து ரிமூவ்ங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குது, கம்ப்ளீட்டா வேற மீனிங். அதே மாதிரி புட் ஆன்ங்கிறது வேர்ங்கிற மீனிங் கொடுக்குது. நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த மாதிரி phrasal verbs எல்லாம் நிறைய நம்ம பார்த்திருப்போம், யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மேக்கப், மேக்கப்னா டு காம்பன்சேட், கிவ் அப்னா டு ஸ்டாப். அது மாதிரி நம்ம லுக் ஃபார் இஸ் டு சர்ச். ஓகே, சோ இந்த மாதிரியான வேர்ப்ஸ்க்கு அப்புறம் adverbs வர்ற இந்த காம்பவுண்ட் வேர்ப்ஸ்க்கு அப்புறமா வர்ற ஆப்ஜெக்ட் இந்த adverbக்கு முன்னால வரணுமா, adverbக்கு அப்புறம் வரணுமா? பொசிஷன் ஆஃப் தி adverb, தி ஆப்ஜெக்ட். லெசனோட டைட்டில் பாத்தீங்கன்னா the position of the object in verbs compounded with adverbs. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வேர்ப்ஸ்ல ஆப்ஜெக்ட் எங்க வரும் அதான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெசன் கூட சொல்லலாம், பட் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நீங்க இந்த மூவில இந்த சீன் நீங்க பார்க்கலன்னா அவசியம் பாருங்க. நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், இந்த மூவில இருந்து உள்ள கிளிப். ஓகே, put it on, take it off, put it down, pick it up, hang it on, take it down, மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, ரைட். நான் இப்ப நம்ம லெசனுக்கு போலாமா? put on your jacket, put your jacket on. இப்ப இதுல ஆப்ஜெக்ட் என்ன? put is the verb, on is the adverb. ஆப்ஜெக்ட் your jacket தான் இல்லையா? சோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த adverbக்கு அப்புறமும் வரும், முன்னாலேயும் வரும். ஓகே, எப்ப இந்த ஆப்ஜெக்ட் நவுனா இருக்கும்போது. ப்ளீஸ் லிசன். when the object is a noun, அந்த adverbக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் போடலாம், முன்னாலேயும் போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். turn off the lights. the lights தான் object, it is a noun. அதனால நம்ம turn off the lights னு சொல்லலாம், turn the lights off னு சொல்லலாம். ஓகே, switch on switch on the lights, switch off the lights, switch the lights off, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்னா அதுதான் இங்கே நம்ம பார்த்து எல்லா இடத்துல இட் இருக்கு பாருங்க. put it, take it, put it down, pick it up, hang it up, take it down. இந்த it எல்லாம் என்ன? the it refers to the jacket. so what is it? it is a pronoun, it's a personal pronoun. அப்ப ஆப்ஜெக்ட் ஒரு பர்சனல் ப்ரோனவுனா வரும்போது adverbக்கு முன்னால தான் போடணும், adverbக்கு அப்புறம் வரக்கூடாது. now these are the adverbs: on, off, down, up, down. இதெல்லாம் தான் adverbs. இப்ப பர்சனல் ப்ரோனவுன் தான் ஆப்ஜெக்டா வரும்போது adverbsக்கு முன்னால ஆப்ஜெக்ட் போடணும்ங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, knock him down, அந்த மாதிரி knock him down, down தான் adverb, him தான் பர்சனல் ப்ரோனவுன். அதனால நம்ம டவுனுக்கு முன்னால him போடுறோம். ஓகே, நான் அது ஒரு ரூல். ப்ரோனவுன் வரும்போது பர்சனல் ப்ரோனவுன்
ஓகே, நம்ம இந்த adverbக்கு முன்னால object போடுறோம். There's one more example. She tore it up into pieces. இந்த it may refer to a letter or some paper, anything. அப்ப இந்த மாதிரி it வரும்போது இந்த upங்கிற adverbக்கு முன்னால தான் இந்த object வரும். She tore up it ன்னு வராது. சொல்லி பாருங்களேன், சொல்லி பார்க்கறப்பே உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிஸ்டேக்னு. She tore up it இல்ல take off it வராது. ஓகே, ஆனா noun வரும்போது நம்ம எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். Now, write this down. Write down this. ரெண்டுமே சொல்லலாம். இந்த this, these, that, those இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து demonstrative pronouns சொல்லுவோம். நம்ம சுட்டி காட்டுறது இது அது அப்படின்ட்டு. இப்போ write this down. Write down this. இதுல வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இது ரெண்டுக்கும்னா இருக்கு. ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா எந்த விஷயத்தை நம்ம வந்து எம்பசைஸ் பண்ண நினைக்கிறோமோ, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வார்த்தையை கடைசியில போடுறோம். ரைட் திஸ் டவுன். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சென்டென்ஸ்? ரைட் திஸ் சொல்றதுக்கும் ரைட் திஸ் டவுன் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரைட்னா ஒரு verb தான். ரைட் திஸ் டவுன், ரைட் டவுன்னா ஒரு phrasal verb ஆயிடுது. அதான் compound verb. அப்ப ரைட் திஸ் டவுன்னா டேக் a note of it. அது குறிச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது எழுதி வச்சுக்கிறோங்கிறது தான் ரைட் இட் டவுன் சொல்லுவோம். டேக் இட் டவுன், ரைட் இட் டவுன் சொல்றப்ப நம்ம இந்த எழுதிக்கோ அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ரைட் திஸ் டவுன். இந்த டவுனுக்கு தான் நம்ம எம்பசிஸ் கொடுக்கிறோம். ரைட் டவுன் திஸ் இந்த விஷயத்தை எழுதிக்கோன்னு அர்த்தம். See, write down this means already the other person is ready to write down the points. அப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நினைக்கும் போது ரைட் டவுன் திஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாயிண்ட் எழுதாம விட்டுறாம இதை எழுதிக்கோங்க. ரைட் டவுன் திஸ், ரைட் டவுன் தட், அந்த மாதிரி. எது கடைசியில வருதோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஓகே, அந்த வேர்டை தான் நம்ம வந்து கடைசியா போடணும். இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி ஒரு கான்டெக்ட் தான். Put up your hands. Put up your hands means raise your hands. R-A-I-S-E. Raise means to put up. Okay. Put your hands down. இங்க என்னன்னா put up your hands, கையை மேல தூக்குங்க. So இங்க வந்து your hands தான் object. அதுதான் நம்ம emphasize பண்றோம். இப்ப ஏற்கனவே கை மேல தூக்கி இருக்குன்னு வைங்க. See, you just want to count the number of people who are willing to do something. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? Put up your hands சொல்லுவோம். And when the hands are all up, நம்ம வந்து எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? ஏன்னா ஹேண்ட்ஸ் ஏற்கனவே மேலதான் இருக்கு. அப்ப நம்ம வந்து அதை கீழே போடுங்க, கையை கீழே போடுங்கன்னு சொல்றப்ப இந்த கீழங்கிறதுல தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்றோம். அதனால பண்ணணும். அதனால டவுனை தான் கடைசியா போடணும், ஹேண்ட்ஸை போடாம. You see? Put your hands down. Okay? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு ரசிச்சு படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது மாத்தி போட்டா ரொம்ப பெரிய தப்புன்னு இல்ல. பிகாஸ் தி அதர் பர்சன் இஸ் ஆல்சோ நாட் அவேர் ஆஃப் சச் திங்ஸ். ஆனா ஒரு ஃபார்மலா நீங்க ஒரு கான்டெக்ட்ல பேசுறப்பயோ எழுதுறப்பயோ இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு ப்ராப்பரா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, now look at the next example. We wrote down every word that she said. Now in the sentence la wrote down na the compound verb. Object enna? Every word that she said. Every word that she said. Say the every word ode சேர்த்து தான் இந்த that she said வரும். இதுக்கு பேர் வந்து ஒரு லாங் ஆப்ஜெக்ட், கொஞ்சம் நீளமான ஆப்ஜெக்ட். ஏன்னா எவ்ரி வேர்டோட சேர்த்து இந்த எவ்ரி வேர்ட் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும். We wrote down every word that she said. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க குறித்து கொண்டோம், நாங்கள் எழுதி கொண்டோம். அதான் சொல்ல வரோம். அப்ப லாங் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது என்ன செய்யணும்னா adverbக்கு அப்புறமா தான் நம்ம ஆப்ஜெக்ட் போறோம். ஓகே, இங்க நம்ம she wrote every word that she said down னு கொண்டாந்து adverb ஆப்ஜெக்ட்க்கு அப்புறமா போடக்கூடாது. இங்கெல்லாம் போடலாம். ஏன்னா குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ், சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ். யூ see your jacket, the lights, அது மாதிரி இருக்கும்போது
ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்தி மாத்தி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். புட் ஆன் யுவர் ஜாக்கெட்டோ இல்ல புட் யுவர் ஜாக்கெட் ஆனோ. ஆனா இங்க இப்ப நீங்க வந்து that she said இல்ல அப்படின்னா நம்ம வந்து we wrote every word down போட்டுக்கலாம். we wrote down every word, we wrote every word down, that's fine. ஏன்னா அது சின்ன ஆப்ஜெக்ட். லாங் ஆப்ஜெக்டா இருக்கும்போது adverbக்கு அப்புறம் தான் நம்ம ஆப்ஜெக்ட் போடணும். ரைட்? எஸ். now the next example, he flew the kite up in the sky. இத பாருங்க, இந்த up in the sky இருக்குல்ல, இந்த up தான் இந்த adverb, அதோட சேர்த்து தான் இந்த sky வருது. இந்த adverb ஓட சேர்த்து தான் இந்த இதுவும் ஒரு adverb phrase தான், இந்த sky இல்லையா? so up in the sky நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண கூடாது. ஒன்னு அத அப்படியே வெச்சுக்கறணும். he flew up the kite in the sky வராது. he flew in the sky, the up the kite எல்லாம் வராது. ஓகே, இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். he flew, இந்த verbும் இந்த ஆப்ஜெக்டும் பக்கத்துல பக்கத்துல வரணும், செப்பரேட் பண்ணிடக்கூடாது. எப்போ? when the adverb has some more words attached to it. ஓகே, இதையும் நம்ம பிரிச்சிடக்கூடாது, இதையும் பிரிச்சிடக்கூடாது. he flew the kite up in the sky, he threw the book down on the floor, அந்த மாதிரி. ஓகே, இந்த டவுனும் adverb, on the floor ஒரு adverb phrase தான். இது up in the sky ஒரு adverb phrase. எங்க? where? in the sky. where க்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது adverb தானே. ரைட். now இத பாருங்க, அடுத்த சென்டென்சஸ் பாருங்க. he took off the shoes, he took the shoes off. இது வந்து நம்ம முதல்ல எழுதின மாதிரியே அதே மாதிரி எப்படி சொன்னாலும் ஓகே. ஆனா இங்க நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்னன்னா, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the cat jumped off the chair. இப்ப இந்த OFF offங்கிறது adverb-ஆவும் வரும், preposition-ஆவும் வரும். அப்ப இந்த சென்டென்ஸ்ல இது adverb-ஆ இல்ல இது preposition-ஆ நீ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த adverb இல்லாம, now please listen carefully, இந்த adverb இல்லாம இந்த verb-அ பார்க்கும்போது அந்த verb ஒரு transitive verb-ஆ இருந்துச்சுன்னா, transitive verb-னா என்ன? a verb that takes an object. அப்ப அந்த மாதிரி adverb ஆட் பண்றதுக்கு முன்னாலேயே அந்த verb வந்து ஒரு transitive verb-ஆ தான் இருக்கு அப்படின்னா இந்த adverb, இந்த word வந்து adverb. ஓகே, ஏன்னா இப்ப நீங்க he took off what? the shoes. இந்த off இல்லேனாலுமே நம்ம took வந்து transitive verb-ஆ யூஸ் பண்ணுவோம். he took the book சொல்லுவோம்ல. now the cat jumped off the chair. இது வந்து adverb. the cat jumped off the chairல off க்கு முன் எடுத்துட்டு jump பாருங்க, jump வந்து transitive verb-ஆ? என்ன jump பண்ணுச்சு அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? no. எங்க இருந்து jump பண்ணுச்சு, எப்படி jump பண்ணுச்சு, எப்ப jump பண்ணுச்சுன்னு வேணா கேட்கலாம். how, when and where அது வந்து adverb தான். adverbனா see not this word, what follows next. off the chair இருக்குல்ல, இது ஃபுல்லுமே ஒரு adverb phrase, but this word is a preposition. now please listen, இந்த offங்கிற word வந்து preposition. ஆனா off the chair இருக்குல்ல, இந்த மூணு வேர்ட்ஸும் சேர்த்து வந்து இது வந்து ஒரு adverb phrase. ஏன் adverb phraseனா, where did the cat jump? இல்ல கேட்டோமா நம்ம off the chair அப்படின்னு சொல்லலாம். எங்க இருந்துன்னா சேர்ல இருந்து குதிச்சுச்சுன்ட்டு. இந்த off வந்து இங்க preposition நம்ம எப்படி சொல்றோம்? இந்த off இல்லாம இந்த verb-அ பார்க்கும்போது அது ஒரு intransitive verb. jump is an intransitive verb. ஓகே, அப்ப அந்த மாதிரி intransitive verb-க்கு அப்புறமா இப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு preposition. right? now look at the last sentence. I hope everything is clear. எதுவும் புரியலனா நீங்க comments-ல கேளுங்க questions. they look after the children with great care. now look after is a compound verb, children தான் object. இப்ப இந்த மாதிரி look after, look for, deal with, to care for, to look at, இந்த மாதிரியான phrasal verbs இதெல்லாம் வந்து நம்ம இந்த after, to look at ல உள்ள at, to deal with ல உள்ள with, to care for ல உள்ள for, இது எல்லாமே prepositions. ஓகே,
ஆனா இந்த prepositions இந்த verbs ஓட ஆட் பண்ணும்போது இது வந்து ஒரு transitive verb ஃபங்க்ஷன் பண்ணுது. They looked after whom, they dealt with what, they dealt with the matter seriously. We cared for you, they looked at the picture. அந்த மாதிரி ஒரு transitive verb ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த intransitive verbs வந்து preposition ஓட சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து transitive verbs மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம அதை பிரிக்கவே கூடாது. இந்த look after சேர்த்து தான் வரணும், look for சேர்த்து தான் வரணும், dealt with or deal with, to care for, to look at, இந்த மாதிரியான verbs, phrasal verbs எல்லாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. லைக் how we do here, adverbக்கு முன்னாலே ஆப்ஜெக்ட் போடுறோம், adverbக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் போடுறோம்ல, அந்த மாதிரி போடாம இது ரெண்டையும் நம்ம சேர்த்தே போட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆப்ஜெக்ட போடுறோம். They look after the children. Okay, I looked for the passport. They looked at the sky. Okay, அது மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு அப்புறமா தான் வருது. I hope it's clear. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க காமெண்ட்ஸ்ல கேளுங்க. லெசன் புரிஞ்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புரியாத விஷயத்தை, நம்மளுக்கே புரியாத விஷயம், தெரியாத விஷயத்த ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், அப்பதான் நம்ம ஒரு கன்விக்ஷனோட நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.